வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திவ்யா, சாண்ட்ரா இவங்க 2 பேரும் நம்ம பண்ண பெரிய தப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்க டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் அவங்க 3 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த விஷயம் லைவில் போடல. மேபி ஒரிஜினல் ஷோலையும் வந்து அது வருதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறியிருக்கு. அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து என்னென்ன விஷயங்கள் சொன்னாரோ அதை ஒரு இன்புட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அவர் தெளிவாக சொன்னார், நீ விக்ரம என்ன வேணாலும் கடுப்பேற்றிக்கோ, நீ ஒரு விஷயத்தை எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணு, ஆனால் ஒரு சர்க்குலர் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை நீ ஒபே பண்ணணும். அது ஒபே பண்ணல அப்படின்னா அது வந்து உன்னோட கேமை அஃபெக்ட் பண்ணும், நாங்கள் கொஷின் பண்ணுவோம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எஸ், திவ்யாவும் வந்து கண்டிப்பாக அதே தான். ஒரு சர்க்குலர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஒபே பண்ணணும். ஒபே பண்ணலை அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பாக வெளியே போற்றே ஆகும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓகே, இனிமேல் நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது. நம்ம பண்ண பெரிய தப்பு அதுதான். நம்ம சர்க்குலர் வந்த உடனே ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்றத இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வந்து உள்ளே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்புட்டாக இருக்கும் அப்கமிங் வீக்கில் அவங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து அஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்கு போட்டு காமிக்கிறதுல அப்படின்னாலும் உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து திருத்தறதுக்கும் மாற்றுறதுக்கும் வந்து பிக் பாஸ் தனியாக கன்ஃபெஷன் ரூமில் பேசுவார். ஒரு சில கான்வர்சேஷன் மட்டும்தான் வந்து அது நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஒரு சில கான்வர்சேஷன் வந்து டெலிகாஸ்ட் ஆகாது. அதில் இதை நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இவங்க 3 பேரும் பிக் பாஸ் கொடுத்த இன்புட்டை வச்சு அடுத்த வாரம் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க உண்மையிலேயே வந்து ரியலைஸ் பண்ணி இதை சொன்னாங்களா, இல்லை ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அதை சொன்னாங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.